வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, பகவான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக இந்த இணையதளத்திலே கலந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு பிரதோஷ வழிபாடு என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தியது போல மகான்கள் உருவாக்கிய இந்த சடங்கை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவத்தோடு இணைத்து அறிவியல் பூர்வமாக சிந்திக்க இருக்கின்றோம். பிரதோஷத்தில் என்னென்ன பொருள் வைத்து எப்படியெல்லாம் வழிபடுவது போன்ற செய்திகள் யூடியூப்பில் நிறைய உள்ளன. மக்களுக்கும் அதை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் இந்த தெரிந்த விஷயங்களை தவிர்த்து பிரதோஷத்தை பற்றிய தத்துவார்த்தமான விளக்கத்தை தான் நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வழிபாட்டின் பொருள் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நாம் பெறக்கூடிய பலன் மிக அதிகம் என்பதை நாம் மறவாமல் நினைவில் கொள்ள வேணும். முதல்ல பிரதோஷ வழிபாடு தோன்றதுக்கான காரணத்தை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்வோம். தேவலோகத்தில் பராசக்தியின் சபையில் நாட்டியமாடிய ஒரு பெண், அவருடைய திறமையை மெச்சி பராசக்தி ஒரு மாலையை பரிசீலித்தாள். அந்த அம்மா சிறப்புமிக்க இந்த மாலை நாம் வைத்து கொள்வதை விட துர்வாச மகரிஷிக்கு அர்ப்பணித்தல் சிறப்பு என்று கருதி துர்வாச இடத்திலே அதை கொடுத்தாள். ஆனால் அந்த மகரிஷியோ இது நாம் வைத்திருப்பதை விட தேவேந்திரனுக்கு பரிசீலித்தால் சிறப்பாக இருக்கும் என்று இந்த லோகத்துக்கு போய் தேவேந்திரனிடத்திலே அந்த மாலையை அளித்தார். அதை அலட்சியப்படுத்தியதுனால இந்திரன் அதை அலட்சியப்படுத்தியதுனால கோபம் கொண்ட துர்வாசர் இந்த இந்திரலோகமே அரக்கலோகமாக கடவது என்று சபித்து விட்டார். எப்பவுமே இந்திரனுக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புத்தியே வரும். அதனால் அதிலிருந்து எப்படி விமோச்சனம் பெறுவது என்று கேட்டபோது பார்க்கடலிலிருந்து அமிர்தம் கடைந்து அந்த அமிர்தத்தை உண்டால் அசுரர்களாகிய தேவர்கள் அனைவரும் மீண்டும் தேவர்களாக மாறுவார்கள் என்று சொன்னார். இது எப்படி செய்வது என்று யோசிக்கிற போது இந்த கடையக்கூடிய திறம் தேவர்களுக்கு மட்டும் போதாது. அதனால் அசுரர்களையும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று அவரிடத்தில் பேசினாங்க. ஸோ அமிர்தம் உண்டால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அல்லவா? அப்போ அசுரர்களுக்கும் அந்த ஆசை உண்டே. எனவே அவர்கள் இதற்கு ஒத்துக்கொண்டு இருவரும் சேர்ந்து பார்க்கடலை கடைவது என ஏற்பாடு செய்தாங்க. சரி, இதன் பிறகு அடுத்தது என்ன? எப்படி கடைவது? இவ்வளோ பெரிய பார்க்கடலை எப்படி கடைவது என்று ஆய்வு செய்த போது ஒரு திட்டம் ஏற்பட்டது. அதாவது மந்திர மலையை மத்தாக வைத்துக்கொண்டு வாசுகி பாம்பை கயிறாக வைத்து ஆமை என்ற கூர்ம அவதாரமாக மகாவிஷ்ணு மந்திரமலையை தாங்க தலைப்பக்கம் அசுரர்களும் வால்பக்கம் தேவரும் இருந்து பார்க்கடலை கடைவது என்று முடிவானது. இந்த ஏற்பாட்டின்படி பார்க்கடலை கடைந்த போது முதலிலே ஆழகால விஷம் வெளிப்பட்டது. அதை யார் எடுக்க முடியும்? அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உள்ளேயும் போகாது. எனவே ஆலகால விஷம் இவர்களிடம் வர இவர்கள் பயந்து ஓட
அது பின்னாடியே ஆலகால விஷம் துரத்திக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த இக்கட்டிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் காப்பாற்றக்கூடிய திறம் யாருக்கு இருக்கும்? சிவபெருமானுக்கு தான் உண்டு. ஏன்னா எல்லோரும் மகேஸ்வரனிடத்திலே சென்று இந்த இக்கட்டிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். உடனே சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை வாங்கி தான் அருந்தினார். உடனே பக்கத்தில் இருந்த பராசக்தி என்ன பண்ணினாங்க, இந்த விஷம் உடலுக்குள் போனால் ஏதாவது வம்பு வந்துடுமே என்று பயந்து சிவபெருமானுடைய கழுத்தை பிடித்து கொண்டார். அதனால் அந்த விஷம் அங்கே தங்கி அந்த விஷத்தின் தாக்கத்தால் சிவபெருமானுடைய கழுத்து திருநீலகண்டமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் கிருஷ்ணபட்ச திரையோதசி நாள். அதனால் இந்த காலத்தை மகா பிரதோஷ காலமாக நம்ம உலகத்தில் ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதாவது ஆலகால விஷயத்திலிருந்து தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றியதால் அந்த துன்பத்திலிருந்து விலகிய நாள் என்பதனால் அது பிரதோஷ வழிபாடு எனப்பட்டது. தேவாசுரர்கள் சிவபெருமானை பணிந்து போற்றியதால் இப்போ காப்பாற்றப்பட்டார்கள் அல்லவா? இதே போல பக்தர்களும் சிவனையும் நந்தியம் பெருமானையும் பணிந்து போற்றினால் தங்களது தோஷங்களிலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்பது நம்பிக்கை. இந்த இடத்துல ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கேள்வி எழுப்பி நம்ம சிந்திக்கணும். இப்போ வழிபாடு செய்வதனால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது சாத்தியமா? அப்படி சாத்தியம் என்றால் காலங்காலமாக பிரதோஷத்தை வழிபட்டு வந்த பக்தர்கள் அனைவருமே தேவர்களைப் போல் சகல தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெற்று பெருமைக்குரியவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டுமே. அப்படி யாராவது சாட்சி காட்ட முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லை என்கின்ற போது அப்போது இதனுடைய உட்பொருள் ஒன்று இருக்கணும். பிரதோஷ வழிபாட்டில் ஒரு உட்பொருள் இருக்க வேண்டும் என்பது அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. அதுக்கு முதல்ல நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த புராண கதையில் சொல்லப்பட்ட சில அம்சங்கள், ஐதீகத்தில் சொல்லப்பட்ட அம்சங்கள், அதனுடைய பொருளை, அந்த வார்த்தைக்குரிய பொருளை தத்துவ ரீதியாக விளங்கி கொண்டால் இந்த தத்துவத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி எங்கே துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டியக்காரி பெற்ற மாலையை துர்வாசர்கிட்ட கொடுத்தார். இப்போ துர்வாசர் யார் என்றால், இறை தத்துவத்தை உணர்ந்து தர்மத்தின்படி தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு மகான், மிகச்சிறந்த ஞானி. அடுத்தது அது யார்கிட்ட கொடுத்தாங்க? தேவேந்திரன். இப்போ தேவேந்திரன் யார் என்றால், தேவலோகத்திற்கு அதிபதி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்போ தேவேந்திரன் இல்லை என்றால் இந்திரலோகமே சோபிக்காது, அவர்தான் தலைவர். இப்போ என்ன கருத்து என்றால், இந்த தலைவருக்கு உட்பட்டவர்கள் இந்திரர்கள் அல்லது தேவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். அப்போ தேவர்கள் யார் என்றால் நம்முடைய புலன்கள், 5 புலன்கள் தான் தேவர்கள். அப்போ இந்த புலன்களுக்கு யார் அதிபதி, யார் மூலம் என்றால் ஜீவகாந்தம். அப்போ தேவேந்திரன் என்பவன் யார் என்றால் ஜீவகாந்தம். ஜீவாந்தம் இல்லை என்றால் புலன்கள் செயல்பட முடியாது. அதனால் தேவேந்திரன் இந்த புலன்களுக்கு, தேவர்களுக்கு அதிபதியாக, தலைவராக பேசப்படுகிறார். அடுத்து அரக்கர்கள். அரக்கர் என்றால் யார் என்றால், மனிதனிடம் இருக்கின்ற ஆணவமே அனைத்து அரக்க செயல்களுக்கும் காரணி, அரக்கத்தனத்துக்கு அடிப்படை. அடுத்து பார்க்கடல் என்பது என்ன என்றால், நம் உடலிலே வித்து சக்தி தங்கியிருக்கின்ற மையத்தை பார்க்கடல் என்று குறிப்பிடப்படும் தத்துவார்த்தத்தில். மந்திரமலை என்பது என்ன என்றால், நம் உடலில் இருக்கின்ற சகசிராதாரம், துரிய மையம். வாசுகி பாம்பு என்பது குண்டலினி சக்தி.
இந்த மந்திரமலையை தாங்குகின்ற ஆமை என்பது மூலாதாரம். அந்த மூலாதாரத்திலிருந்து சகசிராதாரத்துக்கு வருவதற்குரிய தவ பயிற்சிகளிலே கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். அதுவரைக்கும் நாம் பொறுமையாக ஆன்மீகத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பதனால் இங்கே ஆமை உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கடலை கடந்த போது முதல் அழகால விஷம் வந்தது என்பது நம்முடைய வினை பதிவுகள். அதுக்கு அடுத்து அதில் என்ன வந்தது என்றால் வெள்ளை யானையும் வெள்ளை குதிரையும் வந்தன. ஸோ வெள்ளை யானை என்பது இந்த ஆன்மீகத்தில் உயர்ச்சி பெற வேண்டும் என்றால் சுத்த தேகம், நம்முடைய உடம்பு சுத்த தேகமாக மாறணும். அதோட வித்து சக்தி இருப்பு அதிகமாகணும். அப்போ வெள்ளை குதிரை வித்து சக்தியை ஓமானப்படுத்துகிறது, வெள்ளை ஆணை சுத்த தேகத்தை ஓமானப்படுத்துகிறது. இதை கடைந்தால் வரக்கூடியது அமிர்தம். அமிர்தம் என்பது சாகா வரம் தரக்கூடியது. இந்த ஆழகால விஷயம் வந்தபோது அதை தேவர்களோ அசுரர்களோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் இவர்கள் அதை புறக்கணித்து ஓட அதை பின்தொடர்ந்து வர சிவபெருமான்கிட்ட போகிறாங்க. சிவபெருமானை தரிசிப்பதற்கு நந்தியம் பெருமானுடைய அனுமதி வேணும். அப்போ யார் இந்த நந்தி என்றால் நம்முடைய மனமே நந்தி. சக்தி என்பது சக்தி களம், சிவம் என்பது சுத்தவெளி, ஆதிநிலை, தெய்வம், அறிவு. இப்படி இந்த 15 அம்சங்களுக்கான பொருளை நாம் நன்றாக நினைவில் கொண்டால்தான் இதை வேதத்திரத்தோடு இணைத்து சிந்தித்து பார்த்து பிரதோஷ வழிபாட்டுடைய ரகசியார்த்தத்தை நாம் இப்போ விளங்கிக் கொள்ள முடியும். நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பல சடங்கு சம்பிரதாயங்கள் வகுத்ததுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஞானிகள் ஆழ்ந்த தவத்தால் பெற்ற ஞானம். அதன் மூலம் இறை தத்துவத்தை உணர்ந்தார்கள். அந்த தெய்வமே ஒரு விதியாக, தெய்வ நீதியாக செயல்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள். இதை விலக்கி சொன்னாலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு திறமும் சிந்தனை திறமும் கல்வி அறிவும் அன்றைய மக்களுக்கு இல்லை அல்லவா? அதனால் எப்படி சொன்னால் இந்த சாமானிய மக்கள் புரிந்து கொள்வார்களோ அதற்கு தகுந்தவாறு கதைகள் மூலமாக, கதாபாத்திரங்கள் மூலமாக இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை அவர்கள் போதிக்கவும் செய்தார்கள். பிற்கால சந்ததிக்கு பயன்படட்டுமே என்று எழுதியும் வைத்தார்கள். இந்த உண்மைகள் இன்றைய காலத்துக்கு தகுந்தாற்போல் அதை தத்துவ ரீதியாக அணுகணும். அப்படி இல்லாமல் பொதுவாக மக்கள் அந்த புராணத்தை அப்படியே நடந்தது போல் நம்புவதாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதாலும் நம்முடைய வினை பயன்கள் மாறவில்லை என்பதைத்தானே இன்றைய சூழல் காட்டுது. இப்போ கொரோனா தொற்றின் காரணமாக மூடப்பட்ட ஆலயங்கள் நமக்கு தெளிவாக அறிவுபூர்வமாக உணர்த்திவிட்டன அல்லவா? இந்த பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை என்பது அனுபவத்தில் பார்த்துட்டோம் இல்லை? அப்போது இன்னொரு கருத்து என்ன என்றால், அப்போ ஆலயங்கள் தேவையில்லையா? ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போது ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டதன் அற்புதமான பிரமிப்பான அசல் காரணம் அது இந்த சூழலில் கூட சமுதாயம் தேடவில்லை. நம்ம ஏன் போய் என்ன வந்தது, போகாமல் என்ன வரல அப்படின்னு யோசித்து பார்க்கணும் இல்லை? இந்த சூழலில் இதை நாம் யோசிக்க தவறிவிட்டால் இதுபோல் மறுபடியும் ஒரு சூழல் வருமா? இல்லையா? அதனால் இந்த அசல் காரணத்தை தேடினால்தான், இந்த உண்மையை உணர்ந்தால்தான் ஆலய வழிபாட்டின் பயனை நாம் உண்மையாக அடைய முடியும். வெறும் பூஜை புனஸ்காரங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை அல்ல ஆலயங்கள்.
என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இன்றையது. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆலயங்கள் மூடப்பட்டு. இந்த ஆலய வழிபாட்டின் அசல் நோக்கம் என்ன என்பதை நான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற தலைப்பில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசிய பேச்சு யூடியூப்பில் இருக்குது. அதை கேட்டு தெளிப்பெற வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ அதை பற்றி இங்கே நம்ம விளக்கி சொல்கிறது மாதிரி நேரம் போதாது. எனவே ஆலய வழிபாட்டின் சிறப்புகளை கருத்தில் கொண்டு இப்போ நம்ம பிரதோஷ வழிபாட்டினுடைய உட்பொருளை ஆராய்ந்து பார்ப்போம். இப்போ இந்த வார்த்தையை பாருங்கள், பிரதோஷம், தோஷம்னு வார்த்தை இங்கே வருது. இப்போ தோஷம், சந்தோஷம், பிரதோஷம் 3 வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். இந்த 3க்கும் ஓரளவுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும் என்றாலும் கூட இதை தெளிவாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம விளக்கம் தெரியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. பல பேர் தெரியாமல் இருக்கலாம். இதுக்கு ஒரு லகுவில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சினிமா காட்சியை நம்ம உதாரணத்துக்கு காட்டுறேன். ஒரு பழைய சினிமா, அதில் நகைச்சுவை சிந்தனையாளர் NS கிருஷ்ணன் அவரும் அவருடைய மனைவி TA மதுரம் 2 பேர் ஒரு காட்சியில் வராங்க. NS கிருஷ்ணன் வெளியேந்து வருவார். அப்போ TA மதுரம் அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு, ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சே அப்படிம்பாங்க. என்ன அப்படிம்பார். இப்போது சந்தோஷம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தோஷத்துலேயே தோஷம் இருக்கே அப்படிம்பார். உன்னை கிருஷ்ணன் சொல்லுவார், ஓஹோ சந்தேகம் வந்தால் அது விட்டு வைக்கக்கூடாது, அது வியாதி, இப்போ சரி பண்ணிடலாம் வா அப்படிம்பார். எங்கே கூப்பிட்றீங்க? வா சொல்கிறேன் வா அப்படிம்பார். அந்தமாக கூட்டிகிட்டு கொல்லை பக்கம் போய் அவங்க கிணறு இருக்கும், அதுக்கு மேலே சுற்றுச்சுவர் இருக்கும் இல்லையா, அந்த செவுத்து மேலே ஏறி நில்லும்பார். எதுக்கு அப்படிம்பாங்க அந்த அம்மா. நீ ஏறு சொல்கிறேன், உங்கள் சந்தேகம் கேட்டியல்ல, இப்போ நிவர்த்தி பண்ணிடலாம், ஏறி நில்லு அப்படிம்பார். சரின்னு அந்த அம்மா கிணத்தினுடைய செவுத்து மேலே ஏறி நிற்பாங்க. இப்போது NS கிருஷ்ணன் சொல்லுவார், இதை பாரு, நீயா கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன்னா எனக்கு சந்தோஷம், நானா உன்னை பிடிச்சி கிணத்தை தள்ளி விட்டுட்டா எனக்கு தோஷம் அப்படிம்பார். இது நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் இதனுடைய உட்பொருள் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்குது பாருங்கள். அதாவது இயல்பாக இயற்கையாக நமக்கு வந்து சேர்கின்ற நன்மைகள் சந்தோஷமானவை, சந்தோஷத்தை தரக்கூடியவை. ஆனால் இதுக்கு மாறாக நான் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து விரும்பி இயற்கைக்கு முரண்பட்டு ஒரு செயலை செய்தால் அது தோஷமாகும், குற்றமாகும், பாவமாகும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. சாமிஜி ஒரு கவிதை சொல்லுவாங்க, இன்ப துன்பம் என்பது என்ன, இவ்விரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என்று ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் போர் பொருத்தமில்லா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறு பெயரம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்றார் மகரிஷி. இதே வள்ளு பெருந்தகை நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்கிறார். அதாவது ஒருவன் பெறுகின்ற நன்மைகளில் இயற்கையாக நமக்கு வரவேண்டிய நன்மைகளிலே குறைபடுகிறது என்றால் அதுக்கு என்ன காரணம்? இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனுடைய பரம்பரையே காரணம் என்கிறார் வள்ளு பெருந்தகை. எனவே பிரதோஷம் என்பது பிரணவ தோஷம், அதாவது பிரணவ பொருளான ஆத்மாவில் பதிந்த தோஷம். ஜீவாந்த களமாகிய ஜீவாத்மாவில் தெய்வ நீதிக்கு முரண்பட்டு செய்த பாவக்கணக்கு என்று அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் பிறந்ததே தோஷம், பிரதோஷம். ஒரு கசப்பான, மறக்கக்கூடாத, மறுக்க முடியாத மறைபொருள் உண்மை.
இதை நம்முடைய சான்றோர்கள் வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிரதோஷம் என்பது பிறந்ததே தோஷம் என்று உட்பொருள். இப்போ ஏற்கனவே சொன்னது போல தேவர் என்றால் இந்திரிய சுகங்களில் ஆர்வமுள்ளவர்கள் என்று பொருள். தேவேந்திரன் என்றால் இந்த புலன்களுக்கு மூலமாகிய ஜீவகாந்தம் என்று பொருள். இந்த இந்திரிய சுகத்தை அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கணும்னு தோணுது இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மனதுக்கு மூலம் ஆணவம். எனவே ஆணவத்தால் தேவேந்திரன் துர்வாசர் என்ற மகா ஞானியை அவமதித்தான். அதன் விளைவாக அவனிடம் இருந்த அறிவு செல்வம் அழிந்து போனது. அறிவு அழிந்துவிட்டால் ஆணவம் ஆட்டம் போடும். ஆணவம் பெருகி அரக்கத்தன்மைகள் தோன்றின என்பதுதான் தேவலோகமே அசுரலோகமாக மாறியது என்ற கருத்து. அப்படி இருந்தாலும் கூட ஆணவத்துக்கு மூலம் யாருங்க? அறிவு தானே, தெய்வம் தானே. அப்போது அறிவான தெய்வம் ஆணவத்தில் செயல்பட்டாலும் கூட அடிப்படையில் அது அறிவல்லவா. அதனால் இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அது விரும்புகிறது. அப்போது தீய எண்ணங்களிலிருந்து மீள விரும்பி இதற்கான விமோச்சனம் என்ன என்று தேடுகின்ற போது அறிவை அறிவது தானே ஒரே வழி. தெய்வத்தை அறிந்தால் தானே விமோசனம் கிடைக்கும். இப்போது மனிதனுக்குள்ள முனைப்பு தன்முனைப்பு ரெண்டு இருக்குன்னு சாமி சொல்லுவாங்க. தானே உயர்ந்தவன் என்ற எண்ணம் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். காரணம், அனைத்துக்கும் மூலமான இறைவனின் அம்சம்தானே மனிதன். ஹியூமன் இஸ் அ சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தின் பிரதிநிதி மனிதன். அதனால் தான் உயர்ந்தவன் என்ற முனைப்பு, அந்த எண்ணம் வருவது இயல்பு தானே. எப்போ தவறாக மாறுகிறது என்றால், தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே. அப்படி தன்னை போல மற்றவரும் என்று ஏற்க மறுக்கின்ற போது இந்த முனைப்பு தன்முனைப்பாக எழுச்சி பெறுகிறது. அப்போது மற்றவரை விட தான் உயர்ந்திருக்கணும் அல்லவா? இந்த ஆணவத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மற்றவங்களை விட நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு காட்டணும். எப்படி காட்டுறது? அதிகாரத்தில், சிந்தனை திறத்தில், செல்வத்தில், புகழில், வசதி வாய்ப்புகளில், அனுபவ பொருட்களில், இப்படி மற்றவரை விட தான் உயர் பெற வேண்டும் என்று ஆணவத்தின் பார்ப்பட்டு ஆசைப்படுகின்ற போது அந்த ஆசை பேராசையாக மாறும். உயிர் பெற்றே தீருவேன் என்ற வெறியாக மாறும். அந்த வெறி அதர்மத்துக்கு அஸ்திவாரம், தர்மத்துக்கு புதைக்குழி. அப்போது வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை தவறுகிறது, அதர்மம் ஆராதிக்கப்படுகிறது. இதுக்குத்தான் அரக்கத்தனம்னு பேர். அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்றத சாமி சொல்லுவாங்க. தன்முனைப்பு, 6 குணம், பஞ்சமகா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், பெண் இனத்தை வருந்தவிடல் என்ற கண்ம வினைகளால் மனிதனிடம் இருந்த தெய்வீக பண்பு குறைந்து தீய குணங்கள் மிகுந்தன. தீயவை மிகுந்த மனிதனுக்கு தான் அரக்கன், அசுரன், ராட்சசன், சைத்தான், சாத்தான், இது மாதிரி எத்தனை பேரோன்னு வச்சுக்கலாம். அப்போ இவை எல்லாமே ஏதோ தலையில் கொம்பு கோரப்பல்லுன்னு அர்த்தம் இல்லை. மனிதரிலே யாரிடத்தில் தீயவை மிகுந்திருக்கிறதோ அவர்களே இந்த வகையில் உட்பட்டவர்கள், இந்த குரூப்புக்குள்ளே வருவாங்க. இவர்களுக்கு ஒரு குரு வேணுமே, லீடர் வேணுமே. எங்கே போனால் ஒரு தலைமை பதவி இருக்கும்.
அப்போ அசுரர்களின் குரு யார் என்றால் சுக்கிராச்சாரியார் என்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. சுக்கிலம் ஆச்சாரியார் என்று பிரிக்கலாம். சுக்கிலம் நம்முடைய வித்து சக்தி, ஆச்சாரியார் என்றால் அந்த வித்து சக்தியில் என்ன கர்ம வினை பதிவுகள் இருக்கின்றனவோ அந்த வினைகளின் படி நம்முடைய எண்ணங்களை தூண்டி செயல்களை செய்ய வைப்பவர் என்று பொருள். அப்போ கெட்டவங்களுக்கு சுக்கிராச்சாரியார், அது கெட்ட தன்மைகளுக்கு சுக்கிராச்சாரியார். அப்போ நமக்குள்ள நல்லது இல்லையா? அப்போ அந்த நற்பண்புகளுக்கு யார் குரு என்றால் பிரகஸ்பதி. இவர் தேவர்களுடைய நற்பண்புகளின் குரு. இவர் தர்மத்தை சார்ந்தவர். இப்படி இந்த இருமை நிலையில் இருக்கக்கூடிய நற்பண்புகளுக்கும் தீய பண்புகளுக்கும் கால ஓட்டத்திலே பல்வேறு கலாச்சாரங்கள் சந்திக்கிற போது மனித மனம் களங்கம் அடைந்தது. அதை கணேச அழகா சொல்லுவார், பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. இது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தீதும் நன்றும் கலந்தே இருக்கின்றன. எனவே நம்முள் இருக்கின்ற தேவகுணங்களுக்கும் நம்முள் இருக்கின்ற அசுர குணங்களுக்கும் இடையில் ஒரு குருச்சேத்திரம், ஒரு ஜிஹாத் போராட்டம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்தில் யார் ஜெயிச்சாங்க? அவ்வளோ எளிதாக ஜெயிப்பது? எனவே அசுரத்தன்மையிலிருந்து விலகி தெய்வத்தன்மையோடு இனிமையாக வாழும் வழி தியானத்தின் மூலம் ஆத்ம தரிசனம் பெறுவது. இதுக்காகத்தான் என்ன வழி சொன்னாங்க? பார்க்கடல் என்ற வித்து சக்தியை கடையணும். அப்போ எதை கொண்டு கடைவது? தேவர்களும் அசுரர்களும், அதாவது நற்பண்புகளும் தீய குணங்களும் இரண்டும் சேர்ந்து, தேவர்களும் அசுரம் சேர்ந்து ஒன்றாய் கூடி அந்த பார்க்கடலை கடைந்தாங்க. அப்படி கடைவதற்கு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் ஆமையை தாங்கு தளமாகவும் கொண்டு கடைந்ததாக கதை. இதனுடைய தத்துவார்த்தம் என்ன என்றால், வாசுகி என்ற குண்டலினி சக்தியை கொண்டு மந்திரமலை என்ற துரியமாகிய உச்சியை நோக்கி ஆமை என்ற பொறுமையோடு உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு படிப்படியாக அமிர்தம் என்ற மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்பது பொருள். மறுபடியும் சொல்கிறேன், வாசுகி என்ற குண்டலினி சக்தியை கொண்டு மந்திரமலை என்ற துரியமாகிய உச்சியை நோக்கி ஆமை என்ற பொறுமையோடு உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு படிப்படியாக அமிர்தம் என்ற மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்பதுதான் பிரதோஷத்தின் உட்பொருள். இதன்படி அந்த ஆலகாலசத்தை இந்த பார்க்கடை கடைகிறோம் பாருங்க, அப்படி நம்முடைய பண்புகளை கடைகின்ற போது, தற்சோதனை செய்கின்ற போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றன. ஆழகால விஷமாக எப்பப்போ செய்த வினைகள் எல்லாம் வெளிப்படுகின்றன. அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இப்படி இந்த கர்ம வினைகள் பிறவிதோறும் தொடர்ந்து நம்மை துரத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த துரத்தலிருந்து நம்ம யார் காக்க முடியும் அப்படின்னா, பரம்பொருள் அறிவியறிந்த தெளிவு தான் காக்க முடியும். இப்படி இந்த வினை பயன்கள் துரத்திய போது என்ன பண்ணினாங்க? தேவாசுரர்கள் சிதறி ஓடினாங்க. இப்போது ஏதாவது ஒரு கலவரம்னா நம்ம ஒழுங்காக கீப் ரைட் லெஃப்ட்டு கீப் ரைட்டுன்னா ஓட முடியும், கண்டபடி ஓடுவோம். இந்த காட்சியை பிரதோஷ வழிபாட்டில் இணைத்தாங்க. சோம சூக்த பிரதட்சணம் என்று ஒரு சடங்கு இருக்குதுங்க. இந்த பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோவிலில் செய்யக்கூடிய சடங்குகளில் சோம சூக்த பிரதட்சணம் என்று ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் வலம் வருவது. முறைப்படி பலிபீடம், மண்டபம் அப்படி உள்ளே போய் கருப்பர் வரைக்கும் போகிறது பதிலாக எப்படி வேணால் போயிட்டு வர்றது அப்படின்றது போது சோமசூக்த பிரதட்சணம். ஆழகால விஷம் துரத்துகின்ற, அதாவது நம்முடைய கர்ம வினைகள் துரத்துகின்ற இந்த இக்கட்டிலிருந்து சிவபெருமான் நம்ம காப்பாற்றணும். ஆனால்
நேரடியாக நாம் அறிவை நெருங்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அந்த அறிவே ஜீவன்களிலே நம்மிடத்தில் மனமாக செயல்படுகிறது. மனதின் மறுமுனை அறிவு என்பர் மகரிஷி. இந்த ஜீவாத்மாவின் மறுமுனை பரமாத்மா, மனிதனின் மறுமுனை தெய்வம். அப்போது இந்த ஒரு முனையை விட்டு விட்டு நேரடியாக தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. இப்போ நம்ம தேர் திருவிழா கொண்டாடுறாங்க பாருங்கள், மிக அற்புதமான ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. சாமி சொல்லுவாங்க, உற்சவமூர்த்தி தேரில் இருக்கிறார். ஒரு வடக்கயிறு இருக்கும். அந்த வடக்கயிறுடைய இந்த நுனியில் பக்தர்கள் நின்று வடம் பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ இந்த நுனி நிற்கின்ற பக்தர்கள் அந்த வடக்கயிறை பற்றி கொண்டே போனால் எங்கே போய் முடிவாங்க? உற்சவமூர்த்தி கிட்ட. அதே மாதிரி நம்மகிட்டே ஒரு வடக்கயிறு இருக்குங்க. அது பேர் தண்டு வடம்னு பேர். அப்போ கீழ் நுனையில் உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற மனிதன் இந்த தண்டு வடத்தை பற்றி கொண்டே மேலே போனால் உச்சியில் சகசாதாரத்தில் தெய்வீகமான வாழ்க்கை வாழலாம். அதுதான் தேர் திருவிழா காட்டுகின்ற தத்துவம். எனவே மனமாகிய நந்தி மூலமாகத்தான் சிவமாகிய அறிவை தரிசிக்க இயலுமே அன்றி வேறு வழி இல்லை. சரி, இப்போ தவத்தில் உட்காடுறோம், மனசு அவ்வளோ சீக்கிரம் ஒடுங்கி உட்காந்துருதா? சரி, அகத்தாய்வு பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மனசு அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்குதா? சரி, ஏற்றுக்குச்சு, அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்குதா? அப்போது மனம் என்பது அவ்வளவு எளிதில் தர்மத்திற்கு வசப்படாது. ஏன்னா மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் கேனாட் திங்க் பாசிட்டிவ்லி. மனம் ஒரு சைத்தான், அது தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. அதே சமயத்தில் இந்த மனசோடு நம்ம மல்லு கட்டி ஜெயிக்க முடியுமா பாருங்களேன்? முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த மனசோட நட்பு பாராட்டி கொஞ்சம் தட்டி கொடுத்து, பரவாயில்ல கொஞ்சம் ஏதாவது பண்ணிடப்பா, ஒரு 5 நிமிஷம் சும்மாறேன், இந்த அகத்தாய்வு இந்த பயிற்சி தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஒன்றும் மொத்தமாக ஒன்றும் மாற்ற வேண்டாம், கொஞ்சம் 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 அப்படின்னு இந்த மனசை தட்டி கொடுத்து தான் வேலை வாங்க முடியுமே தவிர அதை எதிர்த்து நின்று தாவம் பண்ண பேசாம உட்கார், அதெல்லாம் முடியாது. ஆசையில் படக்கூடாது, சும்மன் இரு அப்படின்னு 1000 ஆசைகள் உற்பத்தி பண்ணும். அப்போ மனசோட மல்லு கட்ட முடியாது. அது நட்பு பாராட்டித்தான், அது நட்பு மூலமாகத்தான் அந்த அரவணைத்து தான் போக முடியுமே தவிர எதிர்த்து நிற்க முடியாது. அதனால தான் இந்த பிரதோஷ வழிபாட்டில் நந்தி தேவர் துதி பாடித்தான் அதன் பிறகு நந்தி தேவர் சிவபெருமானை தரிசிப்பதற்கு உதவி செய்வார். அப்போது மனதின் மறுமுனையே அறிவாக இருப்பதால், மனிதனின் மறுமுனையே தெய்வமாக இருப்பதால் மனதின் இசைவோடு தான் ஆன்மீகத்தில் மேன்மை பெற முடியும் என்பது சிவபெருமான் தரிசிப்பதற்கு இடையில நந்தி பெருமானுடைய கருணை வேண்டும் என்பது இங்கே காட்டப்படுகிறது. சரி, இப்போ நந்திதேவர் துதி, இந்த பிரதோஷ பூஜையில் நந்திதேவர் துதி என்பது முக்கியமான ஒரு பாட்டு. அது என்னென்னா, நந்தி எம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும், புகழ் கல்வி தேடி வரும், இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தோட உண்டு, அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு, முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும், நந்தியின் பார்வைப்பட நலங்கள் உடன் கிட்டும், ஈசனுக்கு எதிர் அமர்ந்து இறையொஞ்சல் ஆட்டுவிக்கும், நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவேமே, நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவேமே என்று இந்த பாடு. இந்த பாட்டுடைய கருத்து என்ன என்பதை இப்போ நான் பார்க்கிறோம். அதாவது மனதால் அல்லாது வேறெந்த வழியாக சிந்திக்க முடியாது. எனவே இந்த மனதோடு நட்பு பாராட்டித்தான் நன்மை பெற இயலுமே அன்றி மனதோடு மல்லு கட்டி ஜெயிக்க முடியாது. எனவே மனதின் கருணையால், மனதின் ஒத்துழைப்போடு நிறைவான தவமியற்றி மனதுக்கு தலைவனான அறிவை அறிந்து அறிவோடு லயித்து விட்டால் நமது கர்ம வினைகள் எழுச்சி பெற முடியாது. துன்பமின்றி நன்மைகள் பல சேரும். ஜீவாத்மாவின் மையமாக அமைந்துள்ள தெய்வம் நம்மை நல்வழியில் வாழ வைக்கும். இதுதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். இப்போது அதில் கடைசி 2 வரிக்குரிய பொருள் சொல்கிறேன். ஜீவாத்மா உடலை விட்டு நீங்கி விட்டால் தெய்வம்
இருக்க முடியாது, அதுவும் விலகி போயிடும். எனவே என் உடலில் தெய்வம் உரைய துணை செய்வது நந்தி என்ற மனமே, ஈசனுக்கு எதிரமர்ந்து இறையோஞ்சல் ஆட்டுவிக்கும் மனமே நந்தியே. அதாவது ஈசனுக்கு எதிரமர்ந்து இறையோஞ்சல் ஆட்டுவிக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம சுவாசம் இருக்குது பாருங்கள், அதுக்கு பூரகம், கும்பகம், ரேசகம், சூன்யம் என்று 4 விதி சொல்லுவாங்க. அதில் பூரகம் என்பது மூச்சு உள்ளே இழுக்கிறது, ரேசகம் என்பது மூச்சு வெளியே விடுறது. அப்போது நான் மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். இந்த சுவாச காற்று நின்று போனால் என்னாகும்? அப்போது மனம் என்ற நந்தி இந்த உடலுக்குள் இறைவனை எப்படி ஆராதிக்கிறது என்றால் இந்த சுவாச காற்றின் மூலமாகத்தான். அப்போ சுவாசத்தின் மூலமாக தெய்வத்தை தரிசிப்பது தான் என்ன சொல்கிறாங்க, ஈசனுக்கு எதிரமர்ந்து இறையோஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தி என்று சொல்லும். அடுத்து இதை திருமந்திரத்தில் ஒரு அற்புதமான பாட்டு உண்டுங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், அதாவது தெய்வத்தை கண்டேன். உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யாஞ்சிருந்து ஓம்புகின்றேனே. இப்படி நந்தி தேவரின் துதி பாடி அவருக்கு மதிப்பளித்து அவரது கருணையால் சிவனை தரிசிக்க சென்றனர் தேவர்களும் அசுரர்களும். அதாவது நமது பாவ புண்ணிய கர்ம வினைகள் நந்தி என்ற மனதின் ஆசையோடு சிவனை தரிசித்தனர். அப்போ தேவாசுர விரட்டிய ஆலகாலம் என்ற வினைகளை சிவம் என்ற சுத்தவெளி அங்கீகரிக்குது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னு பாருங்களேன். சுத்தவெளி என்பது அலைகள் இல்லாதது, நம்முடைய கர்ம வினைகள் என்பது அதிர்வுகள், அலைகள். அப்போது சிவபெருமான் இந்த அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னா முடியாது. அதனால் இது எங்கே நிற்கணும்னா சக்தி களத்தில் தான் நிற்கணும். அதனால் பராசக்தி என்ன பண்ணினாங்க, சிவனுடைய கழுத்தை பிடிச்சாங்க. அப்போ என்னாச்சு, விசுக்தி மையம், இது பிரபஞ்சக்கல மையம், விண்மையம். அப்போ விசுக்திக்கு பற்றுகின்ற போது இந்த கர்ம வினைகள் எல்லாம் பிரபஞ்ச களத்தோடு கலக்குது. அப்போ சாமி சொல்லுவாங்க, கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். ஒரு அற்புதமான ஒரு கவியை சொல்கிறார். எனவே இந்த அதீத சக்தி வாய்ந்த பிரபஞ்ச களத்தில் நமது குணங்கள் கலந்து விடும். அப்படி கலந்து விட்டால் நீற்று போய்விடும் என்பதனால்தான் விசுக்தியில் மனம் லயித்த நிலைக்கு திருநீலகண்டம் என்று குறிப்பு. இப்படி அமைந்துன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல கண்ணாசுடைய 2 வரிகள் பாருங்கள். ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிவிட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. அது மாதிரி நம்முடைய குணங்கள் அற்ற பிறகு இந்த உடம்பில் எண்ணங்களை பிரதிபலிக்க முடியாது. அப்போ எண்ணங்கள் அற்ற இந்த உடல் சுத்த தேகமாக மாறுகிறது. அதுதான் இந்த உடல் வெள்ளையானாக மாறுவது. இந்த உடலுக்கு மூலம் வித்து சக்தி, அதான் வெண்மை குதிரை, அதுக்கு உச்சை சர்வசன்னு பேர். இந்த 2ம் இந்திரன் எடுத்துக்கொண்டான். அதாவது இந்த புலன் வாழ்க்கைக்கு நல்ல உடம்பும் இருக்கணும், வித்து சக்தி திணிவும் இருக்கணும். அப்போ தான் புலன்களையும் நாம் முறையாக பயன்படுத்த முடியும், புலன்களை கடந்து ஞானமும் பெற முடியும். அதனால் இனிமையான வாழ்வுக்கு வித்து சக்தி திணிவும் தூய்மையான சுத்த தேகம் அவசியம். இதன் பிறகு அந்த பார்க்கடலிருந்து அமிர்தம் வந்தது. அப்போது இந்த அமிர்தம் யார் கொடுக்கணும்? உழைத்த போது அரக்கர்களும் தேவரும் சேர்ந்து உழைத்தாங்க. அமிர்தம் வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க, அரக்கர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா தீமை வாழக்கூடாது, தீமை அழிக்கப்பட வேண்டியது. நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அழிக்கப்படக்கூடியவை, அழிக்க வேண்டியவை. எது நிலைத்திருக்கணும்? நற்பண்புகள் நிலைத்திருக்கணும். அப்போது இந்த அமிர்தம் என்ற சாகாவரம் யாருக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நற்பண்புகளுக்கு கிடைக்க வேண்டும், தீயவற்றுக்கு கிடைக்கக்கூடாது. அப்போ என்னாகும், அந்த தீய பண்புகள் காலத்தால் எழுச்சி பெற்று அது நியூட்ரலைஸ் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் தீயவை இல்லாமல் போய்விடும். அப்போது இந்த மனிதன் ஜீவாத்மாவில்
புண்ணியங்கள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அமிர்தத்தால் கிடைக்கும் என்பது உட்பொருள். இப்போ அந்த அமிர்தம் உண்டு பிறவை கடல் கடந்து சிவத்தோடு ஐக்கியமாவதற்கு தான் மகா பிரதோஷம் என்று பேர். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் அந்த தாய் தந்தை 2 பரம்பரையுடைய சஞ்சித கர்மா, பிறகு தான் வாழ்கின்ற காலத்தில் பெற்ற பிரார்த்த கர்மா, இந்த கர்ம வினைகளோடு சந்தோஷ தோஷங்களோடு தான் கர்ப்பத்தில் தோன்றுகிறது. இது தத்துவம் மட்டுமல்ல, விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட உண்மை. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் அந்த ஆதி நிலையிலேருந்து நம்ம வரணும். எப்படி சுத்த வெளியிலிருந்து எல்லாம் தோன்றியது, அதுக்கான காரணங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிவபெருமான் என்றால் நமக்கு உருவத்தை பார்த்து தான் பழக்கம். அது அறிவியல் சொன்னாக்க ஏதோ புதிய கருத்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மனவளக்கில் உள்ளவர்களுக்கே கூட உண்டு. அப்போ வெளியில் உள்ள மக்களுக்கு இது அசைக்க முடியாத கருத்தாக இருக்கும். அதுக்காக சில இயற்கை நீதிகளை நம்முடைய மகான் சொன்ன கருத்துக்களை இப்போது தெரியப்படுத்துகிறேன். இப்போ சத்தியுகம், துவாபர யுகம், திரேதா, கலியுகம் என்று 4 யுகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, எதுவுமே தோன்றுவதற்கு முன்பிருந்த ஆதி நிலை. அதாவது இறைத்துகள் கூட தோன்றலை, பிரபஞ்சம் கிடையாது. அப்போ ஏகத்துக்கும் வெளியே தவிர வேறுதும் இல்லை என்ற நிலை சத்திய யுகம் ஒன்று இருந்தது. அதிலிருந்து சக்தி எழுச்சி பெற்று இறை துகளாகின்ற போது அது பின்னப்படுகிறது அல்லவா, அந்த சக்தியோடு சேர்ந்ததுனால பின்னப்பட்ட நிலை அது துவாபர யுகம். அதனோட காந்தம் தோன்றுகின்ற போது திரேதா யுகம். இருப்பு, இயக்கம், காந்தம், இந்த முப்பரிமாணத்தின் சேர்க்கைதான் எல்லாமே, அது கலி யுகம். அப்போது இது எப்படி வந்தது என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் சில கோட்பாடுகளை நான் சொல்கிறேன். சிவபெருமானுக்கு 6 முகங்கள் உண்டு என்ற ஒரு கருத்து இருக்குங்க. அதில் முதலாவது முகம் அகோரம் எனப்படும். அகோரம் என்றால் கும் இருட்டு என்பது அகராதியில் உள்ள விளக்கம். அப்போ அந்த கும் இருட்டு எப்படி இருக்குன்னா, சதுர்த்தசிக்கு பின் வருகின்ற அமாவாசை போன்ற இருட்டுன்றாங்க. சதுர்த்தசி 14வது நாள், அதுக்கடுத்து 15வது நாள் அமாவாசை அல்லது பௌர்ணமி வரும். இது கிருஷ்ணபட்சம் என்பதனால இருட்டை நோக்கிய சதுர்த்தசி. அப்போ அடுத்த நாள் அமாவாசை. அந்த அமாவாசை இருட்டை போன்ற கும் இருட்டு அகோரம் என்று பொருள். இந்த நேரத்தில் தான் நம்ம பிரதோஷ வழிபாடு செய்கிற போது சாயந்தரம் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு 1.5 மணி நேரம் முன்னும் அஸ்தமனத்துக்கு பிறகு 1.5 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம் பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும் என்பது விதி. இரண்டாவது தத்புருஷம், சிவனுடைய 2வது முகம் தத்புருஷம். தத் என்றால் இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அறியும் திறனுடையது அறிவு என்று மாதிரி சொல்லுவாங்க. இதை புருஷோத்தம யோகம் என்கிறது கீதை. அப்போ அறிவே தெய்வம் என்று பொருள்படும் தத்புருஷம் என்ற வார்த்தைக்கு. 3வது முகம் ஈசானம். ஈசா என்றால் மூலமானது, ந என்றால் இல்லாதது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து இறைத்துகள் வரைக்கும் அனைத்திற்கும் மூலம் சுத்தவெளி. சுத்தவெளிக்கு என்ன மூலம்? எனவே தனக்கு ஒரு மூலம் இல்லாதது என்பதனால் சிவபெருமானுடைய இன்னொரு முகம் ஈசானம், அதற்கு ஒரு மூலம் கிடையாது, அதுதான் அனைத்திற்கும் மூலமானது. 4வது முகம் சத்யோஜதம். சத்யோஜதம் என்பது தன்னில் இருந்து எழுச்சி பெற்ற சக்தி என்று பொருள். ஒரு இயக்கத்திற்கு முகாந்திரமான ஆதிசக்தி, இறைத்துகள் நிலை என்று பொருள். இங்கே தான் 2பட்ட நிலை துவாபர யுகம் என்று நாம் சொன்னோம். 5வது முகம் வாமதேவம். வாமன என்றால் மிக சிறியது, தேவா என்றால் மிக பெரியது. அப்போ வாமதேவம் என்றால் சிறியதிலும் சிறியது, பெரியதிலும் பெரியது. அப்படி எவ்வளோ பெருசுன்னா
பிரபஞ்சத்துக்கும் அப்பால் இருக்கக்கூடியது. எவ்வளவு சிறுசு என்றால் இறை துகள், காட் பார்ட்டிகள், ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகள் என்ற அந்த துகள் விட சிறியது. இந்த அணுக்களின் சேர்க்கை தான் அனைத்தும் பஞ்சபூதங்கள், ஜீவன்கள். அதனால் அந்த நிலை கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 6வது முகம் திருவதனம். திரு என்றால் காந்தம், திருவருள், தெய்வீக அருள் என்று பொருள். வதனம் என்பது இங்கே முகமாக சொல்லப்படுகிறது. அப்போ சிவனின் 6 முகங்களில் திருவதனம் என்ற இது 6வது முகம் கண்களுக்கு தெரியாது என்ற கருத்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது காந்தத்தையோ காந்தத்தின் தன்மாற்றத்தையோ நீங்கள் புலன்களால் பார்க்க முடியாது, அறிவால் மட்டுமே அறியக்கூடியது. இப்படி இந்த 4 யுகங்கள் சொல்லப்பட்டது. இதில் இந்த சத்தியத்தை மறந்து மயக்கத்தில் விழுந்து அதர்மத்திற்கு அடிமையாக வாழ்ந்த தலைமுறைகளின் பாவ புண்ணியத்தில் ஜனித்ததால் தான் என்ன சொல்கிறாங்க, நாம் பிறந்ததே பிரணவ தோஷம், பிரதோஷம். அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன? அதுதான் பிரதோஷ வழிபாடு. அதாவது இந்த தீய வினைகளிலிருந்து நம்மை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் உணர்கின்ற, இன்று முதற்கொண்டு இதனை பின்பற்றுவேன் என்று சங்கல்பிக்கின்ற நேரம். அதன் பிறகு ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் சென்ற பிரதோஷத்தை விட இந்த பிரதோஷத்தில் நான் எந்தளவுக்கு நற்பண்புகளின் பால் உயர்ந்திருக்கிறேன், எந்தளவுக்கு தீயவற்றை நான் வதம் செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் நம்மை நாம் அகத்தாய் செய்ய வேண்டும் என்பதும் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டுடைய நோக்கம். சரி, இப்போது இந்த பிரதோஷ வகைகள், வழிபாட்டு முறைகளை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு குறிப்பு சொல்லிட்டேன், சோம சூக்த பிரதோஷம் பற்றி சொல்லிட்டேன். அதாவது ஒரு முறை இல்லாமல் சிவன் கோவிலிலே தாறுமாறாக பிரதோஷம் செய்வது சோமசூக்த பிரதோஷம்னு சொன்னேன். அடுத்தது தினப்பிரதோஷம். தினசரி மாலையில் கிட்டத்தட்ட 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் 3 மணி நேரம் செய்யணும் இந்த பிரதோஷ வழிபாடு. இது சிவாச்சாரிகள் தான் செய்கிறாங்களே தவிர இது தினசரி சாதாரண மனுஷனுக்கு சாத்தியமாக பாருங்கள். 3 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணணும் ஒரு நாளைக்கு, என்ன நமக்கு முடியுமா? அப்போ என்ன அது, இந்த பூஜை முறையில் ஒன்று நந்திதேவ துதி இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த துதியை தொடர்ந்து 108 முறை மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லணும். மிருத்யுஞ்சய மந்திரம். அம்ருத் அப்படின்னா அழிவில்லாதது, மிருத்யு அப்படின்னா அழியக்கூடியது, மிருத்யுஞ்சய என்றால் அழிவை வெல்வது என்று பொருள். எதை வெல்வது? இந்த ஆத்மாவின் அழிவை வெல்லுவது என்று பொருள். அதற்கான மந்திரம் என்ன? ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிக பந்தனான் மிருத்யோர் முஷீய மாம்ரிதாத். இது சம்ஸ்கிருத ஸ்லோகம். இதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். நறுமணம் கமழும் மேனியனே, 3 கண்களை உடையவனே, அனைவரையும் பேணி வளர்ப்பவனே, உனை நாங்கள் வணங்குகிறோம். பழம் கனிந்து கிளையின் பிணைப்பிலிருந்து விடுதலையாகி உதிர்வதைப் போல மரணத்திலிருந்தும் நிலையற்ற பந்தங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவாயாக. அந்த 4 வரி சம்ஸ்கிருத ஸ்லோகத்திற்கு அர்த்தம் இது. இப்போ சம்ஸ்கிருதம் சொல்கிற போது நமக்கு மெய் மறந்து உடல் செலுத்து அப்படியே நின்றுறோம். ஆஹா, என்ன அற்புதமானது அப்படின்னு. இந்த மந்திரத்துக்கு நமக்கு தெரிஞ்ச மொழியில் இதுதான் பொருள் என்று சொன்னதுக்கப்புறம், ஓ இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறோம். இப்போது வாய் பிளந்து அதிசயித்து மதிப்பதும் தவறு, இவ்வளவுதானா என்று அலட்சியப்படுத்துவதும் தவறு. உயர்ந்த கருத்துக்களை வார்த்தையளவில் புரிந்து கொண்டால் போதாது, அர்த்தம் தெரியாமல் மறைத்தாலும் அர்த்தம் இருக்காது. இந்த வார்த்தைகளை வாழ்ந்து பார்க்க வேண்டும், அனுபவப்படணும், ஆச்சாரத்தை அனுஷ்டானமாக்கணும். மிக எளிமையான பிரார்த்தனை தான் தமிழில் சொல்கிற போது.
இந்த தமிழிலேயே 108 முறை சொல்லி பாருங்க. மனம் பற்றுகளிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக விடுபட தொடங்குவதை அனுபவத்தில் உணரலாம். இந்த விடுதலை தர்மத்தை மதிக்கவும் பின்பற்றவும் செய்யும். பிறகு எதுக்கு பிரச்சனை வருது? இதுதான் உண்மையான துக்க நிவாரணை. இந்த பக்குவத்தை ஸ்திரப்படுத்துவதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, பூஜை செய்வதில் ஒரு முறை வச்சுருக்கிறாங்க. அதாவது நந்தி தேவனின் 2 கொம்புகளுக்கு மத்தியில் நடுவில் தான் சிவனை தரிசிக்கணும். இன்னொரு கருத்து சொல்லிக்கிறாங்க, சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் குறுக்க போகக்கூடாது. இந்த 2 கருத்து. இப்போ ஏற்கனவே மனம் தான் நந்தின்னு நான் சொன்னேன், அதை ஞாபகப்படுத்திங்க. மனம் எப்பவும் தான் என்ற அதிகார பற்றிலும் தனது என்ற பொருள் பற்றிலும் நாட்டமுடையது. இதிலிருந்து விலகி பற்றும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் ஒரு நடுப்பாதை, அந்த நடுப்பாதையில் பயணித்தால் தெய்வத்தை தரிசிக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 கொம்பு, ஒரு கொம்பு ஆணவம், இது பொருள் பற்று, இன்னொரு கொம்பு அதிகாரப்பற்று. அப்போ பொருள் பற்று அதிகாரப்பற்று 2லிருந்தும் விலகி நடுப்பாதையில் பயணித்தால் நீ சிவனை தரிசிக்கலாம். இதை 2 கொம்புகள் மத்தியில் சிவனை தரிசிக்கணுன்ற கோட்பாடு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, குறுக்க போகக்கூடாது. அதுக்கு என்ன பொருள் என்றால், இந்த தெய்வம் சார்ந்த தர்மம் சார்ந்த வாழ்க்கையில் குறுக்க போகக்கூடாது, தெய்வ நீதிக்கு முரண்படக்கூடாது, தர்மத்துக்கு முரண்படக்கூடாது, குறுக்க போகக்கூடாதுன்னு அர்த்தம். எனவே ஈசனோடு ஆயினும் ஆசி அறிமின்கள் என்று சொல்வதைப் போல, மோட்ச சந்நியாச யோகம் என்று கீதை சொன்னதைப் போல, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவன் சொன்னதைப் போல, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று பகவான் வேதத்திரி மகரிஷி சொன்னதைப் போல மனசை பக்குவப்படுத்துவது தான் அந்த கொம்புகளுக்கு மத்தியில் தரிசனம் பண்ணுறது. இதில் ஒரு கிளாரிட்டி வேணும். பற்று விடுவது என்றால் விட்டுட்டு ஓடுற அர்த்தமே கிடையாதுங்க. இது யாரோ அறவேக்கடுக்கு சொன்ன கருத்து. பற்று விடுவது என்றால் மனதளவில் பற்ற வேண்டாம், உடல் அளவில் மக்கள் பற்று வேணும், பொருள் தொடர்பு வேணும், அது இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ உடல் அளவில் தொடர்பு கொள்ளலாம். அதான் சாமி சொல்லுவாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே தொடர்புன்னு சொன்னார் பாருங்க. அப்போ மனதளவில் ஒரு பற்றற்ற நிலை இருந்தால் போதும். இதில் வள்ளுவர் அழகாக ஒரு குறள் சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அதாவது எந்தெந்த பொருட்களிலே இருந்து, எந்தெந்த உறவுகளிலே இருந்து, எந்தெந்த பந்தங்களிலிருந்து உன்னை நீ விலக்கிக் கொள்கிறாயோ அதனால் வரக்கூடிய துன்பங்களில் இருந்தும் நீ விலகி விடுகின்றாய். இப்போது இந்த குறளை உச்சரிக்கும் போது உதடுகள் ஒட்டாது. அப்போது அந்த குறளின் தத்துவார்த்தத்தை உச்சரிப்பிலேயே வச்சுட்டாரு வள்ளுவ பெருந்தகை. ஒட்டினா துன்பம், ஒட்டலைன்னா துன்பம் இல்லை. அப்போது மனதளவில் அனைத்தையும் துறந்த சரணாகதியே சிவனை தரிசிக்கும் ஒரே தகுதி. இந்த இடத்துல நந்தனார் கதையில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், சற்றே விலகிரும் பிள்ளாய் என்று நந்தனார் சொன்ன உடனேயே அந்த நந்தி அப்படியே நகர்ந்தது, இவர் சிவனை தரிசித்தார் என்ற கருத்து உண்டு. இது உண்மையிலேயே சாத்தியம்தானா ஒரு கேள்வி. நந்தனாருக்கு பிறகு வேறு யாராவது இப்படி நகைத்திருக்கிறாங்களா? அப்படி நகத்தில்னா அந்த தகுதி இல்லைன்ட்டு ஒத்துக்கணும் இல்லை. ஸோ 2 கருத்து. இப்போ இதுக்கு சான்றா ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நந்தி விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பண்ணினார் அப்படின்னா, இப்போது 2 கொம்புகளுக்கு மத்தியில் சிவனை தரிசிக்கலாம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ நந்தனா தெரியாதனால தானே விளக்க சொன்னார். 2 கொம்புகள் மத்தியில் சிவன் தெரியக்கூடிய வகையில் தான் சிவபெருமானுடைய அமைப்பு அப்படி இருக்குது, கோவில் அமைப்பு அப்படி இருக்குது. அப்படி இருக்கிற போது மந்தி விளக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ என்ன தத்துவார்த்தம் என்றால், தன்னுடைய மனதை தள்ளி வைத்து தெய்வத்தை தரிசித்தார். அதான் சற்றே விலகிரும் பிள்ளாய். யாருங்க? மனசை நீ தள்ளி இரு, நான் தெய்வத்தோடு ஐக்கியமாகணும்
என்று மனம் என்ற குறுக்கீட்டை தவிர்த்து தெய்வத்தோடு ஐக்கியமானார் நந்தனார் என்பதுதான் உண்மையான கருத்து, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. சரி, இப்போ தினப்பிரதோஷம் செய்கிறவங்களுக்கு மற்ற பிரதோஷங்கள் பற்றிய அக்கறை தேவையில்லை. ஏன்னா தினமும் செய்கிறாங்க. அப்புறம் மகா பிரதோஷம் வரைக்கும் தனியாக ஒரு பிரதோஷம் தேவையில்லை. சரி, அது சிவாச்சாரம் செய்கிறாங்க தினமும், நாம் செய்ய முடியலையே. அப்போ ஒரு சலுகை கொடுக்குறாங்க. என்ன, தினம் செய்ய முடியலையா, பரவாயில்ல, சனிக்கிழமைக்கு பண்ணுங்க, சனி பிரதோஷம். பூஜை முறையும் அதே தான். 19 கொம்புகள் இடையில பார்க்கணும், குறுக்க போகக்கூடாது, இதெல்லாம் முறைகள். ஆனால் என்ன, சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் வழிபாடு செய்தால் போதும். வாரம் வாரம் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். என்ன, பட்ச பிரதோஷம். அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை, ஒன்று கிருஷ்ணபட்சம் அல்லது சுக்கிலபட்சம். இதில் திரையோதசி 13வது நாள் மாலையில் இந்த இதை செய்யணும். இதுவும் முடியல, வாரம் முடியல, 15 நாளைக்கு முடியல. சரி, மாத பிரதோஷம் பண்ணுங்க, மாதத்துக்கு ஒருக்கா பிரதோஷம். அது எப்போ செய்கிறது, கிருஷ்ணபட்சத்தில் செய்வது. கிருஷ்ணபட்சத்தில் 13வது நாள் திரையோதசி திதி அன்னைக்கு இந்த பூஜையை சாயந்தரம் செய்யலாம். அதுவும் முடியலைங்க, மாதத்துக்கு ஒருக்கா. சரி, என்ன பண்ணுறீங்க, வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிவிடுங்களேன் மகா பிரதோஷம். இது எப்போ வருது, மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி திரையோதசி அன்னைக்கு விரதம் ஆரம்பித்து அன்றைக்கி பிரதோஷ வழிபாடு முடிச்சுக்கிட்டு அதுலேருந்து தொடர்ந்து வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு, அந்த அமாவாசை அன்னைக்கு இரவு விழித்திருக்கணும்னு சடங்கு. என்னென்னா, இரவு என்பது மயக்கம், மனம் சார்ந்த இருள். அந்த இருட்டில் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் தரிசனம் அவசியம். அப்போது பிரதோஷ வழிபாட்டில் சிவனை தரிசித்து விட்டால் இந்த இருள் போன்ற மருள் நிலையில் நாம் ஆசைகளுக்கு அடிமையாக மாட்டோம். அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பயிற்சிகள் விளைய வழி இல்லை என்பதுதான் சிவராத்திரியுடைய அந்த தூங்காமல் விழிச்சிருக்கக்கூடிய தத்துவார்த்தம். சரி, இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம்? இந்த பூஜைகள்லாம், இவ்வளவு பூஜை முறைகளை எதுக்காக செய்கிறோம்? நமது பாவங்கள் நீங்கணும், மீண்டும் பாவம் செய்யாமல் நம்மளை தெய்வம் காப்பாற்றணும். இந்த 2 விஷயத்துக்காகத்தான். இதை ஒரு குறிப்பை சொல்லி நிறைவு செய்வோம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கமே, எல்லாருக்கும் தெரியும். விநாயகனை வினை தீர்ப்பவனே, இதுவும் தெரியும். ஆனால் என்ன நமக்கு தெரியாதுன்னா, இந்த பாட்டை கேட்டுட்டு பக்தர்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, முருகனை கும்பிட்டா, விநாயகனை கும்பிட்டா எந்த வினையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்றாங்க. இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும், ஏற்கனவே செஞ்ச வினையும் சொல்லலை. வந்த வினைன்னா இப்போ வந்து முன்னாடி நிற்கிது, இனி அடுத்து வரப்போகுது. அப்போ பிராரப்தம் ப்ளஸ் ஆகாமியம், இந்த 2 கர்மா கூடிய வினைகள் இப்போ வந்து நிற்கிது. இதை செய்யாமல் காப்பாற்றுறது யார் என்றால், முருகன் மீது வைத்த அசைக்க முடியாத பக்தி, விநாயகன் மீது வைத்த அசைக்க முடியாத பக்தி தான் காப்பாற்றும். அப்போது வினைக்கும் விளைவுக்கும் வேதம் தெரியாத பக்தர்கள் என்ன நன்மை பெற முடியும்? அதனால் செய்த வினை அல்ல, வந்த வினை. அதை மறந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, நாம் போய் இந்த நேரத்தில் அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டோம்னா, பரிகாரம் பண்ணிட்டோம்னா நம்ம இறைவன் மன்னிச்சிருவான், தண்டிக்க மாட்டான்னு நினச்சி துணிஞ்சு தப்பு பண்ணுறாங்க. அதனால் தெய்வத்தை வணங்கிவிட்டால் நாம் செய்கின்ற பாவங்களை கண்டுகொள்ள மாட்டான், தண்டிக்க மாட்டான். பரிகாரம் செய்துவிட்டால் எல்லா தீய கர்மங்களையும் அழித்து விடும் என்று நம்பி துணிந்து மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி இதுவரைக்கும் ஆலய வழிபாடு தவறான பாதையில் போவதற்கு காரணம் என்னென்னா, இந்த கான்செப்ட் அடிப்படை. அடுத்து, துன்பமில்லாமல், நோய் இல்லாமல், பகை இல்லாமல், பற்றாக்குறை இல்லாமல் எல்லா வகையும் இனிமையாக வாழ்வது எப்போ அப்படின்னா, சிவபெருமானுக்கு ருத்ரமூர்த்தின்னு ஒரு பேர் உண்டுங்க. ஸ்ரீருத்ர மந்திரம்,
ருத்ரமூர்த்தி, ருத்ர தாண்டவம், 3 சிறப்பான வார்த்தைகள் உண்டு. ருத்ரமூர்த்தின்னா என்ன பொருள் தெரியுங்களா? துன்பத்தை கொடுத்து நம் ஆத்மாவை சுத்தப்படுத்துபவன் என்று பொருள். இப்போது இந்த அறையை சுத்தப்படணும். ஒரு மூலையிலிருந்து ஒரு விளக்கமாறு எடுத்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறோம். நாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு வரக்குள்ளே இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம கூட்டின இடத்துல போய் குப்பை போட்டுடுறாரு. என்னங்க, சரி மறுபடியும் போய் அங்கேருந்து கூட்டிகிட்டே வரோம். அங்கேருந்து கூட்டி வரக்குள்ள இங்கே குப்பை போட்டார். இப்படியே ஒருத்தர் கூட்டிகிட்டே இருக்க, ஒருத்தர் மாற்றி மாற்றி குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தால் இந்த அறை எந்த காலத்தில் சுத்தமாகுங்க? ஆகாதன்பு எல்லாருக்கும் தெரியும் தானே. இதே மாதிரி தான் ருத்ரமூர்த்தி நம்முடைய கண்ம வினைகளுக்கு தகுந்த துன்பத்தை கொடுத்து நம்ம சுத்தப்படுத்துகிறான். நாம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஆணவத்தின் காரணமாக, அறியாமையின் காரணமாக நம்ம பரிகாரம் செஞ்சுட்டான் தெய்வம் மன்னிச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையின் காரணமாக திரும்ப பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால், ஆண்டவன் சுத்தப்படுத்துகிறான், நான் பாவத்தை சேர்த்துட்டேன், ஆண்டவன் சுத்தப்படுத்துகிறான், நான் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஆத்மா எந்த ஜென்மத்திலும் சுத்தமாகும்? அப்போ ருத்ரமூர்த்தி சோர்ந்து போகிறான். எத்தனை ஜென்மண்டா இவன் பண்ணிகிட்டே இருப்பான், நானும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இவனும் குப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறான், இவனை எப்போத்தான் சுத்தம் பண்ணுறது, விட்டு தள்ளு, கொரோனாவை கொடு, பொழைச்சா பொழைப்பு, செத்தா சாவட்டும் விடு என்று இயற்கை நீதியை புரிந்துக்கணும். அதை கணஸ் அழகாக சொல்ல பாருங்க. பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்போன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்போன் பச்சை மடையனடா, நெஞ்சுக்கு நீதியை ஒழித்தே வாழ்வோம் நிச்சய மிருகமடா, நல்ல மேன்மையிலும் தன் வேர்வையிலும் தினம் வாழ்வோம் தெய்வமடா. இதுதான் உண்மையான பக்திங்க. உண்மையான பக்தியுடைய ஒழுக்கம் இப்படி தான் இருக்கணும். அடுத்து நிவேத்தியம் பண்ணுறோம் பாருங்கள். நிவேத்தியம் என்பது இறைவனுக்கு முன் நாம் வைக்கின்ற படையல். இதுக்கு என்ன அர்த்தம்? வையகமும் வானகமும் நமக்கு தெரியாமலேயே நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற நன்மைகளுக்கு நாம் செலுத்துகின்ற சிறு கைமாறுத நிவேத்தியம். அந்த நிவேத்தியத்துடைய பிரார்த்தனை என்ன தெரியுங்களா? இந்த உடலையும் தந்து, இதை காக்கும் உணவையும் தந்து, வாழ்வு என்ற இனிமை தருகின்ற இறைவா உனக்கு நன்றி என்று வணங்குவதுதான் நிவேத்தியத்துடைய உட்பொருளே தவிர நாம் சோறு போட்டு ஆண்டவன் காத்துட்ருக்கிறதில்ல. அடுத்தது சிவன் கோவில்களில் ஒரு பிரார்த்தனை முறை உண்டுங்க. நந்தி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் காதை அடைச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் காதில் பேசுவாங்க. இது என்ன என்றால், நந்தி என்பது நம்ம மனசு தானே. அப்போ தன்னுடைய இயற்கையான தர்மத்திற்கு உட்பட்ட ஆசைகள், தேவைகள், இதை நம்முடைய மனசுக்குள்ளே சொல்லி இதை நாம் பெற்றால் தான் வாழ்க்கை லகுவாக இருக்கும், இதை பெறணும் என்று நமக்குள் ஏற்படுத்துகின்ற சுய சங்கல்பம், ஆட்டோ சஜஷன், அது ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டுறக்கூடாது அல்லவா? அதுக்காக மனதை குவித்து சொல்ல வேண்டும் என்ற தத்துவார்த்தம் தான் நந்தியின் ஒரு காதை அடைத்து கொண்டு இன்னொரு காதில் பேசுவது. எனவே அறிவான சிவனை அறிந்து அணுவளம் அகலாது வாழ்ந்து பிறகு தேவைகளை மதித்து தன் தேவைகளை முறைப்படுத்தி ஒழுக்கம், கடமை, ஏகையோடு வாழ்வதுதான் உண்மையான இனிமையான பிரதோஷ வழிபாடு என்பதை உணர்ந்து தெளிந்து வாழ்ந்து நன்மை பெறுவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.